ஆரம்பத்திலே ஒரு ஆறை கட்டுறாங்க. ஆறுக்கு அந்த பக்கம் 2 குழந்தைங்க, அந்த குழந்தைகளோட அம்மா இருப்பாங்க. அந்த அம்மா 2 குழந்தைகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ட்ரிப் போக போகிறோம். அந்த ட்ரிப்பில் 3 பேரும் வந்து கண்ணை கட்டிக்கிடுவோம். கண்ணை கட்டிட்டு ஒரு ஆற்றை கடந்து நம்ம போகணும். அங்கே வெளியில் ஒரு போட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போகும்போது நீங்கள் எக்காரணத்தை கொண்டு இந்த கட்டை அவுக்கக்கூடாது. வேறு ஏதோ சத்தம் கேட்டோ இல்லை வேறு யாரோ கூப்பிட்டோ நீங்கள் வந்து இந்த கட்டை அவுக்கக்கூடாது. அப்படி அவுத்தீங்கன்னா நம்ம செத்து போயிடுவோம் 3 பேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் சரி சரி நாங்கள் கட்டை அவுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கட்டை கட்டிட்டு கிளம்புவாங்க. ஸோ ஓரளவுக்கு அந்த பாதையை கண்டுபிடிச்சி மெதுவாக போயிட்டு அந்த போட்டுக்கிட்ட போயிடுவாங்க. அந்த போட்டை கண்டுபிடிச்சி திருப்பி அந்த ஆற்றுல போட்டு 3 பேரும் வந்து மெல்ல மெல்ல போக ஆரம்பிப்பாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, இந்த லேடி பேர் மெல்லோரின். அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. ஒரே வீட்டில் தங்கியிருப்பாங்க. தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சிஸ்டர் வந்து கூப்பிடுவாங்க, வா நம்ம போய் செக்கப் போகலாம், நான் ஹாஸ்பிட்டலில் நானும் வரேன், எனக்கும் பார்க்க ஆசையாக இருக்கா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன் அப்படின்னு சொல்லுவாள். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது டிவியில் வந்து சில நியூஸ் ஓடும். என்ன ஓடும் பார்த்திங்கன்னா, மனிதர்கள் அவங்க கொலையை கொண்டுக்கிறாங்க, ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிக்கிறாங்க வேறு ஒரு நாட்டில் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது நம்ம நாட்டுக்கு வராது, அங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்களும் கவலைப்படாத, அது என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு போவாங்க. ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு செக்கப் முடிச்சுட்டு வெளியில் வர்றப்போ ஒரு லேடி கண்ணாடியில் முட்டி ரத்தம் வர அளவுக்கு முட்டிக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடி நர்ஸ்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு மெலோரின், அங்கே அந்த நாட்டில் நம்ம பார்த்த நியூஸ் இங்கேயே வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக ஓடி போயிட்டு காரில் ஏறுவாங்க. அந்த காரில் அவங்களோட சிஸ்டரும் இருப்பாங்க. என்னாச்சு ஏன் அப்படி ஓடியாரம் கேட்டது, நீ உடனே கார் எடு, அந்த ரஷ்யாவில் பார்த்தது நமக்கு இங்கேயும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லுவாங்க. நீ என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல, நீ உடனே வண்டி எடுத்து, நான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. இவங்க கார் எடுத்து வெளியில் கிளம்புவாங்க. வெளியில் கிளம்பும்போது நிறையா வண்டி மாற்றி முட்டிக்கிட்டு இருக்கும். போயிட்டு ஒரு சிக்னலில் நிற்பாங்க. ஒரு வண்டி சிக்னலில் நிற்காமலே போயிட்டு குறுக்க மறுக்க ஓடும். இந்த வண்டி ஓட்டுற பொண்ணு, என்னாச்சு இவங்களுக்கு, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி ரொம்ப பயந்துருவாங்க. நான் சொல்கிறது மட்டும் கேளு, நீ எதுவும் பேசாத, இங்கே ஒரு பெரிய விஷயமே நடந்துக்கிட்டு அப்படின்னு. ஓகே நீ சொல்கிறது நான் கேட்குறேன்னு சொல்லி காரை மெதுவாக ஓட்டிகிட்டு போவாங்க. கார் ஓட்டிகிட்டு போகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அங்கே ரோட்டில் எல்லாருமே வந்து மாறி அடிச்சுக்கிட்டும் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு ரொம்ப பிஹேவியர்லெஸ்ஸாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணு போய்கிட்டே இருக்கும்போது நிறையா பீப்புள்ஸை பார்ப்பாங்க. அவங்களாம் சண்டை போட்டு தான் மாறி அடிச்சுக்கிட்டு கொண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கும் அந்த கண்ணு வழியாக அது உடம்புக்குள்ளே வந்துடும். அது என்னென்னு தெரியல, அது ஒரு விதமான அமானுஷ்யம். அதை பார்த்த உடனே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கார் ஒழுங்காக ஓட்டாமல் போயிட்டு மாறி எதிரே முட்டுற மாதிரி கொடுக்கும். அந்த பிரெக்னன்ட் மெலோரி வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க, நீ என்ன பண்ணுற, ஏன் இப்படி ஓட்டன்னு சொல்லணும்னா பக்கன்னு ஒரு கார் மேலே முட்டி கீழே விழுந்துடும். அந்த பிரெக்னன்ட் லேடி, அந்த மெலோரி மட்டும் வெளியில் வருவாங்க. அவங்களோட தங்கச்சி இருக்காங்களா, கார் ட்ரை பண்ணிட்டு வந்தவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் எந்திரிச்சு வந்து வேகமாக போய் நடு ரோட்டில் நின்றோன்னு அதில் ஒரு லாரி அடித்து அவங்க எடுத்துருவாங்க. உடனே மெலோரிக்கு தெரிஞ்சிடும், இவங்க ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்று பார்த்து தான் இவங்க இந்த மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓட ஆரம்பிப்பாங்க. எல்லா மக்களும் ஓடிட்டு தான் இருப்பாங்க. அப்படி ஓடும்போது மெலோரி தள்ளி விட்டுருவாங்க, கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்தோன்னா சைடில் ஓடிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு பார்த்து அவங்க வீட்டில் கூப்பிடும், வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு. அவங்க அப்பா வந்து தடுப்பான், வேணாம் இது நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நேரங்களே இல்லை, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க பாவம் அப்படின்னு சொல்லி அந்த லேடியை காப்பாற்ற வருவாங்க. அப்படி வரும்போது இவங்களும் அதை பார்த்துருவாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் இவங்க போய் உடனே ஒரு எரியிற காருக்குள்ளே உட்காந்தோன்னு அந்த கார் வெடிச்சிடும். ஸோ பின்னாடி ஒரு பையன் வருவான். அந்த பையன் தான் அந்த மெலோரியை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போவான். ஒரு பொண்ணு போய் காரில் உட்காந்து இறந்தா பார்த்தீங்களா, அதை வந்து அவள் அப்படியே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருப்பான். அதுக்கு உள்ள மெலோரி வந்த உடனே சொல்லுவாள், என்ன சொல்லுவான்னா, உன்னை காப்பாற்ற போய் தான் என் பொண்ணு அப்படி ஆகிட்டான்னு சொன்னோன்னா இவளுக்கு டவக்குன்னு ஒரு மாதிரி குற்றம் வர வரும். சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாள். அந்த மொட்டை அது ஒரு விதமான கோவத்திலே இருப்பான். கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ள ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. எல்லாருமே மாற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னதான் நடக்குது அப்படின்னு எல்லாருமே ஒரு பயந்த மணியாக இருப்பாங்க. சில பேர் வந்து அது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒன்று, நான் வந்து அதை ஃபீல் பண்ணேன், அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியலை. ஸோ அதை பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி பைத்தியம் ஆகிடுறாங்க. இல்லைனா வந்து அவங்கள அழிச்சிக்கிறாங்களா, மற்றவங்கள வந்து கொல்ல ட்ரை பண்ணுறாங்க, இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் வந்து உடனே விண்டோவை சாத்துவாங்க. ஏன்னா நம்ம கண்ணு வழியாக தானே நமக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம எதையும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வீட்டோட எல்லா சைடும் வந்து அடைச்சிருவாங்க. நியூஸில் பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே என்னென்னமோ நடக்குது, எங்களால் கண்டுபிடிக்க முடியல, நம்ம முடிஞ்ச வரை வந்து வீடியோ பார்க்க வேணாம், ரேடியோ மூலம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுவாங்க. இந்த மெலோரியை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, ஒரு தாடிக்காரன், அவன் போய் கேட்பான் என்ன நடந்துச்சு அப்படின்னு. நாங்கள் காரில் வந்துக்கிட்டு இருந்தோம், அவள் என்னத்தையோ பார்த்தா, அவள் மூஞ்சில் ஏதோ மாற்றம் வந்துச்சு, காரை விட்டு வெளியில் இறங்கி போயிட்டு ரோட்டில் நின்றா, ரோடு அடிபட்டு லாரியில் அடி செத்துட்டா. அடுத்து இந்த பொண்ணு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அவங்க அம்மாட்ட பேசிகிட்டே போனான், அவளும் வந்து இறந்துட்டா. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அழுதுகிட்டே சொல்லுவாள். அதுக்கு அந்த மொட்டை கொடுக்க வருவோம், நீ சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவங்க அம்மா இறந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, அவள் எப்படி அவங்க அம்மாட்ட பேசுவாங்கன்னா இவள் அப்படியே ஷாக்காகியே பார்ப்பா, அப்போ என்ன தான் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக எல்லோரும் தூங்குவாங்க. வீட்டில் தூங்கும்போது மெலோரி தூங்கக்கூடிய அந்த
ரூமுக்கு வெளியில் ஜன்னல் வழியாக வந்து ஒரு விதமான கருப்பு உருவம் போகிற மாதிரியும் ஒரு விதமான சவுண்டு ஒரு அமானுஷம் அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை அப்படியே அங்கேயே கட் பண்ணிட்டு இங்கே வருவாங்க. எங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரமாக வந்து இந்த போட்டில் போய்க்கிருக்காங்க. யாருன்னா மெல்லோரியும் அந்த 2 குழந்தையும். அது கூட வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். பாக்ஸுக்குள்ளே கிளி இருக்கும். அந்த கிளி ஏன் வச்சுருப்பாங்கன்னா அந்த கிளிக்கு வந்து தெரியும். அந்த கிளிக்கும் பறவைகளுக்கு வந்து ஒரு விதமான அமானுஷம் வந்தாவே கீக்கின்னு கத்த ஆரம்பிச்சிடும். அதுக்காண்டியும் அதை வந்து சோறு ஊட்டி வளர்த்து போட்டில் வச்சு கொண்டு போய்க்கிட்டு இருப்பான் மெல்லோரி. இப்போ அந்த வீட்டுக்கு வராங்க. வீட்டை காட்டுறாங்க. எல்லாரும் வெளியில் செத்து கிடக்குறாங்க. அப்போதைக்கு ஒருத்தர் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வரைக்கும் அதிகார தகவல் எதுவுமே வரல. ஆனால் நான் சேகரித்த தகவல் படி என்ன நடக்குதுன்னா, நாம் அதை பார்க்காத வர நம்ம உயிரோடு இருக்கலாம். சப்போஸ் நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம இறந்துருவோம், இல்லை பைத்தியமாயிடுவோம், மற்றவங்களை கொல்றதுக்கான முடிவு எடுத்துருவோம். இந்த மாதிரி அவன் சொல்லுவான். ஸோ நான் என்ன தகவல் கிடைச்சா நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ நம்ம எத்தனை நாள் எப்படி இருக்கிறது? நம்மக்கிட்ட கொஞ்சம் தான் உணவு இருக்குது. வேறு வழி என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு போது வேறு வழியே கிடையாது. நம்ம எல்லோரும் கார் எடுத்துகிட்டு போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு ஏதாவது திங்ஸ் எடுத்து வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அடுத்த கட்ட உணவுக்கு நம்ம தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது கதவு தட்டுற சத்தம் கேட்கும். உடனே எல்லோரும் பயந்துருவாங்க. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேகமாக கதவுக்கிட்ட போவாங்க. ஒரு லேடி வாய்ஸ் கேட்கும், என் கதவு திறங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு. இந்த முட்டை சொல்லுவான், திறக்காதீங்க, திறந்தீங்கன்னா நமக்கு தான் ஆபத்து அப்படி இப்படின்னு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கதவை திறன்னு சொல்லி மெலோரி கண்ணை தூக்கிட்டு நிற்பா. உடனே இவன் ஒரு தாடிக்காரன் போய் கதவுகிட்ட நிற்பான். சரி ஓகே எல்லாரும் கண்ணை மூடுங்க, என்னென்னு யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வேகமாக திறப்பான். அந்த லேடியும் வந்து கண்ணில் மாஸ்க் போட்டிருப்பாங்க. சரி ஓகே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி அந்த லேடி சேர்த்துப்பாங்க. அந்த லேடி வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் கூட பசி தாங்கிடுவேன், ஆனால் என் குழந்தை பசி தாங்காது அப்படின்னு சொல்லுவாள். அப்போ தான் எல்லாருமே யோசிப்பாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்ம ஃபுட்டுக்கு நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், நமக்கு அவ்வளோதான், நமக்கு செத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா இருக்குது, வாங்க மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி மேலே கூட்டிகிட்டு போவோம். இந்த இதில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக நமக்கு கிளியராக தெரியும். ஸோ வெளியில் என்ன நடக்குன்னு தெரியும், எது வந்தாலும் வந்து நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலேயே கட்டி போட்டு வந்துடுவாங்க. மேலே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கும் அந்த இது வந்து இறந்து போயிடுவான். உடனே சத்தம் கேட்டு எல்லோரும் உள்ளே மேலே ஓடுவாங்க, அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு. ஸோ இவன் அந்த சிசிடிவி கேமரா வழியாக பார்த்து இறந்தனால அந்த சிசிடிவி கேமரா கீழே விழுந்து அதுவும் நொறுங்கி போயிடும். ஸோ இவங்களால அதையும் பார்க்க முடியாது. அவன் பார்த்ததுனால தான் இறந்து போயிட்டான். ஸோ எல்லாருமே வந்து உடனே அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுவாங்க அழுதுகிட்டே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். நைட் ஆகிடும். மெல்லோரி ரூமில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பா. உடனே அந்த குண்டான ப்ரெக்னென்ட் லேடி வரும். நான் அவங்க கூட படுத்துக்கலாமா அப்படின்னு, தனியாக படுக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. ஓகே வாங்க அப்படின்னு சொல்லுவாள். பேசிக்கிட்டே இருப்பாங்க. உன் குழந்தைக்கு நேம் வச்சிட்டிங்களா அப்படின்னு. இல்லை நான் எதுவும் யோசிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள். ஓகே அப்படியா, என் குழந்தைக்கு நான் இதான் பேர் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. உடனே அந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே இங்கே வருவாங்க. எங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 மணி நேரமாக வந்து ஆற்றுல போய்கிட்டு இருக்காங்க மெல்லோரியும் அந்த 2 குழந்தையும். 3 பேரும் கண்ணை கட்டி மெல்லோரி மட்டும் துடுப்பு போட்டு மெல்ல மெல்ல போய்கிட்டு இருப்பாங்க. உடனே அந்த அமானுஷம் மாதிரி ஒரு சத்தம், ஒரு ஜென்ஸ் வாய்ஸ் கேட்கும். நீ எங்கே போகிறீங்க, கண்ணை திறங்க, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். உடனே 3 பேருமே பயந்துருவாங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், என்கிட்ட கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, குழந்தைங்களுக்கு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப பசியாக இருக்கும், அந்த கண்ணை கழட்டுங்க, அந்த கண்ணை கட்டியிருக்க கட்டை கழட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கழட்டாதீங்க, குழந்தைகளாம் நீங்கள் எதுவுமே கழட்டாதீங்க, நீங்கள் உள்ளே போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த மெலோரி சொல்லுவாள். அந்த ஜென்ஸ் வாய்ஸ் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், நான் உங்களை முன்னாடியே பார்த்துருக்கேன், என்ன தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு. இவ ரொம்ப பயந்துருவா. பயந்துட்டே கையில் துப்பாக்கி வச்சுருப்பா. அதை எடுத்துகிட்டு கண்ட மில்லி அங்கிட்டு சுட ஆரம்பிச்சிருவா. திடீர்னு தண்ணிக்குலேருந்து ஒரு உருவம் தெரியும். அந்த உருவம் இவனை போட்டு அடிக்க ட்ரை பண்ணும். அடித்து அவள் கண்ணை கட்டிக்கிட்டே அந்த துடுப்பு வச்சு அடிச்சிடுவான். மண்டையிலே அடித்து ஒரு வழியாக தள்ளி விட்டுட்டு அவள் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகி போயிடுவாள். ஸோ அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் காட்டுவாங்க. வீட்டில் எல்லாருமே ஃபுட் எடுக்கிறக்காண்டி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை ஒருத்தன் கண்ணாடி போட்டு சாலேன்னு ஒருத்தர் இருப்பான். அவன் ஆல்ரெடி வந்து சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணவன் தான். அவன் சரி எனக்கு தெரியும் அந்த இடம், வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 பேர் கிளம்புவாங்க. கிளம்பும்போது நம்ம எப்படி கண்ணை மூடிட்டே வண்டி ஓட்டிகிட்டு போகிறது, கண்ணை மூடிட்டே போய் திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் காரில் வந்து ஜிபிஎஸ் இருக்குது, நம்ம அதை வச்சு போய்க்கலாம். இப்போ காரை வந்து பெயிண்ட் வச்சு கவர் பண்ணிடுவோம், நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு உள்ளே வச்சு நம்ம ஜிபிஎஸ் கவர் பண்ணிட்டு உள்ளே ட்ரை பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிடுவாங்க. போகும்போதே நிறைய செத்து கிடக்குப்பாங்க. அதெல்லாம் வண்டி ஏற்றிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பயந்துகிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஒரு வழியாக வந்து கிட்ட போனதுக்கப்புறம் அந்த ஒரு அமானுஷம், அந்த உருவம் வந்து இவங்களை காரோட சேர்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இவங்க எல்லாருமே பயந்துருவாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்ட ட்ரை பண்ணுவான், ஆனால் முடியாது. போயிட்டு குறுக்கு மறுக்கா மூட்டி ஒரு சவத்தில் மூட்டி நிப்பாட்டினோன்னா அந்த ஒரு அமானுஷம் இருக்காது. உடனே எல்லோரும் நம்ம பக்கத்தில் வந்துட்டோம், எல்லோரும் கண்ணை கட்டிக்கிறங்க, கண்ணை கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் மூவ் ஆகி உள்ளே போவாங்க. ஸோ சூப்பர் மார்க்கெட் உள்ளே போன உடனே வந்து எல்லா டோரு விண்டோ எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்போ தானே வந்து நமக்கு வெளியில் பார்க்க முடியாது. ஸோ நம்ம பார்க்கறதுனால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திங்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டே இருக்கும்போது மெலோரி வந்து ஒரு கிளியை பார்ப்பா. அதாவது சின்ன சின்ன பறவைகள் இருக்கும். அந்த பறவைகளை வந்து இவளை எடுத்துகிட்டு வந்திருப்பா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும்.
ஸோ எல்லாரும் திங்ஸ் எடுத்துகிட்டு எல்லோரும் ஒரு இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு மொட்டை சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, இந்த இடம் நல்லாயிருக்கு, சூப்பர் மார்க்கெட் தானே, நமக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ நான் இங்கேயே இருந்தால் என்ன எல்லோரும் அப்படின்னு கேட்பான். இல்லை அது முடியாது அப்படி மேலே சொல்லிவிடுவான். அங்கே நிறைய பேர் இருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம உணவு கொண்டு போய் கொடுத்தே ஆகணும். நீ சுயநலமாக யோசிக்காத அப்படின்னு சொல்லுவாள். நான் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து கதவு தட்டுற சத்தம் கேட்கும் ஒரு ரூமுக்குள்ளே. உடனே ஓடி போய் பார்ப்பாங்க. பார்க்குறப்போ இல்லை ஓப்பன் பண்ணாதீங்க, அது யாருன்னே நமக்கு தெரியாது. ஒருவேளை அம்மாவுக்கு ஆபத்து வந்துருச்சா என்ன பண்ணுறதுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை அதுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள சொல்லுவான், அந்த சார்லி சொல்லுவான், இல்லை அவன் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி மெல்ல மெல்ல கதவை ஓப்பன் பண்ணுவாங்களா. அந்த ஓப்பன் பண்ணுற சைடில் வந்து சார்லி நிற்பான். ஸோ அந்த சார்லியை வந்து அதை பார்த்துரும். அந்த உள்ள உருவம் வந்து இவனை பார்த்த உடனே இவனுக்கு அந்த அஃபெக்ட் ஆகி உடனே ரூமை போய் உள்ளே போய் லாக் பண்ணிடுவான். லாக் பண்ண உடனே வந்து இவன் அடிபட்டு இறந்து ரத்தம் அந்த கதவு வழியாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். எல்லோரும் மிரண்டுருவாங்க. ஸோ இந்த சம்பவம் நடக்கும்போது தான் கிளி வந்து அந்த குருவி வந்து ரொம்ப படபடன்னு அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் அவள் மெல்லோரி அனலைஸ் பண்ணுவாள். ஓகே, இந்த அனுமானுஷம் வரும்போது பண்ணும்போதுலாம் இந்த பறவைகளுக்கு வந்து தெரியுது அப்படின்னு. ஸோ இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் தலை ஓடி வந்துடுவாங்க காருக்கு வந்துட்டு எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த பழைய வீட்டுக்கே போயிடுவாங்க. ஸோ போனதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நைட்டு ஸோ 2 கப்புள் இருப்பாங்க யங் ஏஜில். ஸோ அவங்க 2 பேரும் கார் எடுத்துகிட்டு வெளியில் எங்கிட்ட போயிடுவாங்க. ஸோ இதை பார்த்து குடும்பத்தில் ஷாக்காயிடுவாங்க. ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் அந்த சீன் எங்கே வருது பார்த்தீங்கன்னா, அந்த ரிவரில் போய்கிட்டு இருப்பாங்களா அந்த சீனுக்கு வருது. இப்போ மெலோரியும் 2 குழந்தைகளும் ரிவரில் போய்கிட்டே இருக்காங்க. அந்த குழந்தை வந்து மெலோரிட்ட கேட்குது, இன்னும் எவ்வளோ தூரம் போனோம் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்க எல்லாருமே கண்ணை கட்டி தானே போகிறாங்க, போகிற வழி தெரியாது. ஸோ இடையில வந்து அந்த ஆற்றுல வந்து ஏதோ ஒன்று வண்டி மாதிரி கிடக்கும். அதில் மோதி வந்து இந்த 2 குழந்தை விழுந்துடும். விழுந்த உடனே வந்து 2 பேருமே கத்துவாங்க மலோரின்னு. ஸோ உடனே வந்து அவங்க 2 பேரும் பிடிச்சி படகுல ஏற்றிடுவோம். படகுல இருந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து ஆற்றுல விழுந்து காணாமல் போயிடும். ஸோ நமக்கு உணவுப் பொருட்கள் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, போட்டை அப்படியே ஓரத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுவா. ஓரத்தில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு போட்டில் வந்து சின்ன கொக்கி மாதிரி வச்சு அவள் இடுப்பில் சின்ன கயிறு மாதிரி வச்சு போய்கிட்டே இருப்பாள். இப்போ நான் மறுபடியும் ரிட்டர்ன் வரதுக்காண்டி போய்கிட்டே இருப்பாள். போயிட்டு வந்து ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்கு உள்ளே போவாள். உள்ளே போகும்போதே கண்ணை கட்டிட்டு தான் போவாள். அந்த திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு பின்னாடி இருந்த ஒரு கட்டில் வந்து நகர ஆரம்பிக்கும். ஆஹா, இங்கே தான் ஏதோ ஒரு அமானுஷம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு அதுக்கு நேரம் நிற்பா. பட் ஆனால் இங்கே இருக்காது. வீட்டை விட்டு உடனே வெளியே வர ட்ரை பண்ணுவாள். வெளியில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு அந்த அமானுஷ சவுண்டு மெல்லோரின்னு சத்தம் போட்டுக்கிட்டே வந்தவர்கள் இவள் பயந்து ஓடிக்கிட்டே இருப்பாள். கீழே விழுந்து தள்ளரிச்சு ஓடிக்கிட்டு இருப்பாள். இதே சீனில் வந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை இருக்குது பார்த்தீங்களா போட்டில், அந்த குழந்தை வந்து மெலோரின்னு சொல்லிட்டு அதுவும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் லேட் ஆனதுன்னா போட்லேருந்து வெளியே நடக்க ஆரம்பிச்சிடும். நடந்து காட்டுக்குள்ளே போகும். திடீர்னு அந்த பொண்ணோட காலை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு வர மாதிரி சீன் ஆகும். அது யாரும் பார்த்தீங்கன்னா மெலோரி தான். நான் உன்னை என்ன சொன்னேன், உன்னை போட்டை விட்டு வெளியே வரதேன்னு சொன்னேன், என் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் போட்டில் வச்சுட்டு அவளை பிடிச்சி திட்டுவாள். நான் படகுல தானே இருக்க சொன்னேன், ஏன் வெளியில் வந்த, நான் சொல்கிற பேச்சை தான் நீ கேட்கணும், அப்படி கேட்கலன்னா செத்து போயிடுவேன். சப்போஸ் நான் செத்துட்டுனா கூட நீங்கள் 2 பேரும் எப்படி காப்பாற்றணுமோ அதை பார்த்து போய்க்கிருங்க அப்படின்னு சொல்லுவாள். அப்படியே சீனை அந்த வீட்டில் வைக்கிறாங்க. மெலோரி உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த குண்டு பிரகண்டடி என்ன பண்ணுறான்னா, கதவுக்கிட்ட போயிட்டு யாரையும் ஒருத்தனை உள்ளே விட்றான். கேட்டால் அவனுக்கு அவர் அடிபட்டிருக்கு, நான் தான் உள்ளே விட்டேன் அப்படின்னு சொன்னேன், என்னை எல்லாம் மன்னிச்சிருங்க. உடனே எல்லோரும் கோவப்படுவாங்க. அந்த மொட்டை என்ன பண்ணுவான், துப்பாக்கி எடுத்துகிட்டு ஒழுங்கா நீ வெளியில் போயிரு, இங்கே இருக்காத, இவன் இருந்தால் நமக்கு தான் ப்ராப்ளம் சொல்லி நிறைய டைம் சொல்லுவான். ஆனால் யாருமே கேட்க மாட்டாங்க. இவன் ஒரு புது வித கதையை சொல்லுவான். நிறைய பேர் இருந்தாங்க, சைக்கோ மாதிரி இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட நான் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு இவங்களும் ஒரு விதமாக யோசிச்சு இவன் உண்மை தான் சொல்கிறான்னு சொல்லி ஓரளவுக்கு நம்பிடுவாங்க. ஸோ இவன் மிரட்டிக்கிட்டே இருப்பான். மொட்டை பின்னாடி வந்து ஒரு வயசான லேடி வந்து அடித்து அவனை மயக்கம் போட வச்சிரும். ஸோ அந்த மொட்டையை வந்து ஒரு ரூமில் வச்சு கட்டி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இவனை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. இவனும் வந்து எல்லாட்டையும் ஓரளவு நார்மலாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். உடனே ஒரு ரூம்குள்ளே போயிட்டு அந்த மெலோரன்ட்ட அந்த ப்ரெக்னென்ட் லேடி என்ன சொல்லுவான்னா, நான் ரொம்ப சென்சிட்டிவான டைப்பு, அவர் முடியலன்னு சொன்னார், அதை நான் உள்ளே விட்டுட்டேன், வெளியில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு. சரி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பா. எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா, சப்போஸ் எனக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா என் குழந்தைய நீங்கள் தான் பார்த்துக்கணும், ஏன் இப்படி பேசுகிறீங்க, அப்படிலாம் பேசாதே, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், தயவு செஞ்சு சொல்லுங்கள், எனக்கு எதாவது ஆகிடுச்சா என் குழந்தைய நீங்கள் தான் பார்த்துக்கணும், ஏன்னா உங்களை மேலே தான் எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது, நீங்கள் தான் ரொம்ப தைரியமான ஆள் அப்படின்னு. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாள். எல்லோரும் கீழே வந்து சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த குண்டு ப்ரெக்னென்ட் லேடிக்கு வந்து வயிறு வலி வந்துடும். ஸோ உடனே வந்து பெட்டில் போய் வச்சுருவாங்க. ஸோ குழந்த பிறக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா சிசர், கத்திரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அட் சேம் டைம் பார்த்திங்கன்னா மெலோரிக்கும் வயிறு வலி வந்துடும். ஸோ 2 பேருமே பக்கத்து பெட்டில் போட்டு பிரசவம் பார்ப்பாங்க. மெலோரிக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும். அந்த
குண்டு ப்ரெக்னென்ட் லேடிக்கு வந்து என்ன பிறக்கும்னா பெண் குழந்தை பிறக்கும். ஸோ சேம் டைம் கீழே வந்து அந்த புதுசாக வந்தான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுவான்னா அவன் சில புக்ஸில் சில இமேஜஸ் வச்சுருப்பான். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அமானுஷமாக ஒரு விதமான ஒரு விகாரமாக இருக்கும். அதை பார்த்து பார்த்து வரைஞ்சிக்கிட்டு இருப்பான். வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகிடும். ஆனோன்னே என்ன பண்ணுவான்னா அந்த முதல்ல வந்து அந்த கிளியை கொண்டு அந்த குருவி இருக்கிற பறவை அந்த பறவையை கொண்டு போயிட்டு ஒரு கண்ணாடி பாக்ஸில் வச்சு அடைச்சிருவோம். ஸோ இதை பார்த்து அந்த மொட்டை என்ன பண்ணுவான்னா, "ஏய் நீ என்ன பண்ணுற? எதுக்கு அந்த பறவையை போய் உள்ளே அடைக்கிற?" அப்படின்னு சொன்னோன்னே பார்த்துக்கிட்டே போயிட்டு அந்த க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கல்ல வீட்டை கண்ணாடி ஜன்னல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியிருக்கு எல்லாத்தையும் கிழிச்சு விட்ருவான். கிழிச்சு விட்டுட்டு ஒரு மாதிரி வேறு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த டைம் பார்த்து அந்த தாடி வச்சுமே கீழே வருவான். கீழே வந்து பார்த்தா ஒரு அந்த பேப்பர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரியான புகைப்படங்கள் அமானுஷ்யமாக இருக்குது. இதை பார்த்து ஷாக் ஆகிடுவான் என்ன நடக்குது அப்படின்னு. அப்புறம் அந்த மொட்டை உள்ளேருந்து சொல்லுவான், அவன் வந்து அந்த கிளியை வந்து உள்ளே வச்சுட்டான், அதை முதல்ல வெளியே எடுத்து விடு, அவன் லூஸ் மாதிரி ஆகிட்டான், முதல்ல கண் எடுத்து அவனை சுட்டு தள்ளு அப்படின்னு சொல்லுவான். சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த தாடிக்காரனை பின்னாடி வந்து அந்த புதுசாக வந்தவன் அடிச்சிருவான். ஸோ அந்த மொட்டைக்கிட்ட போய் இந்த புதுசாக வந்தவன் என்ன பண்ணுவான், அவன் கண்ணை பார்த்துருவான். கண்ணை பார்த்து அவன் கண்ணில் ஏதோ பெரிய பாதிப்பு போயிடும். அவன் உங்களை கத்த ஆரம்பிச்சிடுவான். உன்னை உள்ளே விட்டதுக்கு எங்களுக்கு இதுதான்டா வேணும்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருப்பான். அந்த புதுசாக வந்தவன் உடனே மேலே வந்துடுவான். மேலே வந்து பார்த்தா 2 குழந்தை பிறந்துடும். அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, அந்த 2 குழந்தையும் பார்த்துட்டு அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஜன்னலை போய் கிழிச்சு விட்ருவான். கிழிச்சிட்டு இதை பாரு, இது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த குண்டு பிரகன் லேடி அந்த ஜன்னலை பார்க்கும். பார்த்த உடனே அது கண்ணில் ஏதோ ஒன்று ஒரு மாதிரி விகாரமாக தெரிஞ்சு உடனே அந்த குழந்தையோட மேலே எந்திரிக்கும். மேலே எந்திரிச்சு அந்த ஜன்னல் வழியாக குதிக்க போகிறதுக்காண்டி பார்த்துக்கிட்டு இருக்கும். உடனே மெலோரி வந்து உன் குழந்தைய என்கிட்ட கொடு, ஒரு நிமிஷம் என்கிட்ட கொடுன்னு சொல்லுவாங்க. மாட்டேன் மாட்டேன்னு சொல்லுவாள். தயவு செஞ்சு என்கிட்ட ஒரு நிமிஷம் கொடுன்னு சொன்னோன்னே அந்த குழந்தைய மெலோரிட்ட கொடுத்துட்டு வேகமாக ஓடி போய் வெளியில் குதிச்சிடுவான். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மெலோரி, நீ ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு என்னாச்சு, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெட்ஷீட் எடுத்து போட்டிக்கிடுவாங்க. 2 குழந்தையும் மெலோரியை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுவாங்க. இவன் விடவே மாட்டான். உள்ளே வந்து அந்த குழந்தைய கொடு, பெட்ஷீட்டை எடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அங்கே ஒரு வயசான பாட்டி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பாட்டியவும் பிடிச்சி அது கண்ணை கட்டாயமாக திறக்க வச்சு அதையும் பார்க்க வச்சு அதையுமே வந்து கொலை பண்ணுற மாதிரி ஆக்கிடுவான். அது கையில் சிசர் இருக்கும், அதை வச்சு அது கழுத்தில் குத்திக்கிடுவோம். குத்தி அதையும் கொன்றுவோம். கொண்டதுக்கப்புறம் மெலோரிக்கிட்ட கேட்போம், அந்த குழந்தைய கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருப்பான். ஸோ இந்த நேரம் பார்த்து அந்த மொட்டை மேலே வந்துடுவான். கண்ணாடி இது இந்த கண்ணாடிக்குள்ளே நல்ல மொட்டை அவன் வந்து துப்பாக்கியோட மேலே வந்துடும். மேலே வந்து முட்டா பையில உன்னை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லி அது கண்ணை தொடங்காத அவனை பாதி போயிடுவான். அதனால் கண்ணை முடிக்க துப்பாக்கி வச்சு அவன் வாய்ஸை வச்சு அவன்கிட்ட நின்று சுட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவான். கரெக்டாக வந்து அவன் கையில் சுட்டுருவான். கையில் சுட்ட உடனே என்ன பண்ணுவான், அந்த புதுசாக வந்தவன் அந்த மொட்டையோடு சேர்த்து கீழே குதிச்சிடுவான். அந்த மேல் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு குதிச்சிடுவான். குதிச்ச உடனே அப்படியே டயர்டில் கிடப்பாங்க. அந்த புதுசாக வந்தவன் கையில் வந்து கத்திரிக்கோல் மாட்டிடுவான். அந்த கத்திரிக்கோலை வச்சு அந்த மொட்டையை ஒரே குத்தா குத்திடுவான். அந்த சைடு துப்பாக்கி கிடக்கும், அந்த சைடு தாடிக்காரன் கிடப்பான். தாடிக்காரன் துப்பாக்கி எடுத்து அந்த புதுசாக வந்தவனை போட்டு தள்ளிடுவான். அந்த தாடியை வச்சு மேலே வருவான் மெலோரிங்கிட்ட. மெலோரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு பயந்துட்டு கிடக்குறா. என்னை எதுவும் பண்ணாத அப்படின்னு. இல்லை நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே அவள் போரையை விளக்கிட்டு பாப்பா 2 பேரும் நார்மலாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுவாங்க. மெலோரின் வந்து அந்த 2 குழந்தைகளுக்கும் எப்படி நடக்கிறது, கண்ணை கட்டிட்டு எல்லாத்தையும் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாள். நைட் ஆகிடும். இந்த தாடி வச்சோன்னும் மெலோரின் வந்து படுத்துக்கிட்டு இருப்பாங்க. படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இது வச்சுருப்பாங்க, மைக் மாதிரி ஃபோனு. அதில் வந்து சிக்னல் வருதா இல்லைன்னு அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஹலோன்னு சொல்லுவான், யாராவது இருக்கீங்களா அப்படின்னு. இவன் உடனே எந்திரிச்சு ஆமாம் இருக்கோம், எங்களுக்கு உங்களால் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு. இப்போ பயந்துக்கிட்டே இருப்பாள், ஒரு வேளை அவங்களா இருக்குமோ அப்படின்னு. இல்லை சொல்லாத எதுவும் ஒன்று, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லி பார்ப்பேன் நான். நாங்கள் வந்து ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கோம், நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா ஒரு சேஃபான பிளேஸ் இருக்குது, அங்கே நிறையா பறவைகள் சத்தம் கேட்கும், நீங்கள் அந்த சத்தத்தை கேட்டு உள்ளே வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவான். ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுவான். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து உணவு எடுக்கிறக்காண்டி பக்கத்து வீட்டுக்கு போவாங்க. அப்படி போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா நிறையா திங்ஸ் கிடைக்கும், அதையும் எடுத்துப்பாங்க. ஆனால் அங்கே வேற ஒரு கும்பல் வரும். வந்துட்டு வீட்டில் யாராவது இருக்கீங்களா கேட்பாங்க. உடனே இவங்க 4 பேரும் பயந்துருவாங்க. ஏன்னா 4 பேரும் தான் போயிருப்பாங்க. இவன் என்ன சொல்லுவானா உடனே, நீங்கள் 3 பேரும் போங்க, அங்கே ஒரு போட் இருக்கும், அது வழியாக தப்பிச்சு போயிருங்க, நான் ஒரு 15 நிமிஷத்தில் வரலைன்னா எனக்காண்டி நீ வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுவான். இவன் போக மாட்டேன்னு சொல்லுவாள். கண்டிப்பாக நீ போய் தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொன்னால் வேறு வழி இல்லாமல் போயிடுவான். இவன் வந்து அவங்க எல்லாரையும் வந்து ஃபைட் பண்ண போயிடுவான். ஸோ இவன் அந்த வீட்டை விட்டு வெளியே போவான். வெளியில் வந்து ஒரு 4 பேர்கிட்ட நிற்பாங்க. அவங்க வந்து அந்த கண்ணில் கட்டியிருக்க கட்டை அவருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி இவன் கன்று வச்சுருப்பான். சுட ஆரம்பிச்சிடுவான். 2-3 பேரை கரெக்டாக சுட்டுருவான் பார்க்காம. இவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, அது அழகானது, நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நீ என் கூட வந்துரு, அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு துப்பாக்கி தூக்கிட்டே வருவாங்க.
இவன் வேறு வழி இல்லாமல் அவனையும் சுட்டுருவான். இவனுக்கும் வந்து ஒரு விதமான அந்த எஃபெக்ட் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறோம். அந்த குழந்தைகள் ஓடினாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள நோக்கி அந்த கூட்டத்தில் வந்து ஒருத்தன் நோக்கி போயிடும். இவன் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருப்பான். துப்பாக்கி தூக்கி அவனையும் சுட்டுருவான். இவனும் வந்து துப்பாக்கி சுட்டு வருவான். ஏன்னா இவனாலேயும் அவங்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த சீனை ஸ்டார்டிங்கில் கட்டுவாங்க பார்த்தீங்களா, போட்டில் தப்பிச்சு போகிற மாதிரி. இவன் செத்ததுக்கப்புறம் தான் அவங்க தப்பிச்சு போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆறில் ரொம்ப பயங்கரமான வேகமாக போகக்கூடிய இடங்கள்லாம் இருக்கும். ஸோ அதில் முடிஞ்ச வரை ட்ரை பண்ணுவா பத்திரமா போகணும்னா. ஆனால் முடியாது. போட்டை கவுத்து விட்டுறா 3 பேர் கீழே விழுந்துருவாங்க. விழுந்து இவ தனியாக அந்த குழந்தைகள் 2 தனியாக போயிடும். ஒரு வழியாக கத்தி வந்து வாய்ஸை வச்சு வந்து 2 பேருமே கண்டுபிடிச்சிருவா. கண்டுபிடிச்சி கரைக்கு வெளியில் நடந்து போவா. நடந்து போகும்போது அந்த கையில் ஒரு பாக்ஸ் வச்சுருப்பான் அந்த குழந்தை. அந்த பாக்ஸில் வந்து அந்த பேர்ட்ஸ் இருக்கும். பேர்ட்ஸ் பத்திரமா இருக்கான் பார்த்துட்டு இந்த பேர்ட்ஸ் எங்கே சவுண்டு கேட்குது நம்ம அது வழியே தான் போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மூவ் ஆகும்போதே அவள் கொஞ்சம் ஒரு விதமான ஃபீல் பண்ணுவாள் அந்த அமானுஷ்யத்தை மறுபடியும். ஸோ அவள் அந்த 2 குழந்தையும் கூட்டிகிட்டு போகும்போதே நிறையா வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. மெலோரி கண்ணை தொற, என்னைய பாரு அப்படின்னு. எல்லாருமே இறந்தவங்க சவுண்டாக கேட்குது. இவன் நம்பல. ஆனால் தைரியமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகிறா. யாரும் கண்ணை திறக்காதீங்க, எதுக்காகவும் திறக்காதீங்க அப்படின்னு. போய்கிட்டே இருக்கும்போது கட்டை தடுக்கி இவள் விழுந்துருவா மெலோரி விழுந்த உடனே அந்த 2 குழந்தைகளும் கொஞ்சம் தனித்தனியாக நகர ஆரம்பிக்கும். ஆனால் நிறையா வாய்ஸ் கேட்கும். மெலோரி பாரு, என்னைய பாரு, கண்ணை திறந்து பாரு அப்படின்னு வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்கும். இது உண்மை கிடையாது, யாரும் கண்ணை திறந்தாதீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே மெலோரி எந்திரிப்பா. ஸோ 3 பேரும் தனித்தனியாக இருக்கவும் நிறைய வாய்ஸ் கேட்கும். மெலோரி கண்ணை அந்த குழந்தைகிட்ட 2 பேர்ட்டும் போயிட்டு அந்த வாய்ஸ் கேட்கும். கண்ணை நான் பக்கத்தில் தான் இருக்கேன், உனக்கு தேவையானதை நான் வச்சுருக்கேன் அந்த மாதிரி சொல்லி இந்த குழந்தை ஒரு கட்டத்தில் துணியை கண்ணத்துலேருந்து மேலே எடுத்துரும். ஆனால் கண்ணை திறக்காது. இவள் என்ன பண்ணுவா, இவ கூப்பிட்டு அந்த பையனை கண்டுபிடிச்சிருவா. ஒரு கதை சொல்லுவாள். அவள் அப்போ அதாவது அந்த தாடிக்காரன் வந்து ஒரு கதை சொல்லியிருப்பான். அந்த கதையை இவள் சொல்லுவாள். அந்த கதையை கேட்டு அந்த பொண்ணு வந்து இவள் பக்கத்தில் வந்துடும். ஒரு கட்டத்தில் 3 பேரும் ஒன்றா ஆகிடுவாங்க. ஒன்றா ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த அமானுஷம் ரொம்ப அவங்கள பயமுறுத்த ஆரம்பிச்சிடும். பின்னாடியே துரத்த ஆரம்பிச்சிடும். 3 பேரும் ஓட ஆரம்பிப்பாங்க. ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன வீடு வரும், கதவு வரும். அந்த கதவை தட்டுன்னு தட்டுவா மெலோரி. என்னைய உள்ளே விடுங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்களே உள்ளே விடுங்கன்னு டபக்குன்னு கதவை திறந்து 3 பேரும் உள்ளே கூப்பிட்டு வருவாங்க. இவங்க கண்ணில் லைட் அடித்து பார்ப்பாங்க. எதுவுமே இல்லைனால இவங்க சேர்த்துப்பாங்க. அவங்க எங்கே போயிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பிளைண்ட் ஸ்கூல் இருக்கும். அங்கே தான் போயிருப்பாங்க. அங்கே நிறையா பறவைகள் இருக்கும். நிறையா சத்தத்தோட நிறையா மக்கள் இருப்பாங்க. ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மெலோரி இது சேஃபான பிளேஸ் தான். இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பிளைண்டாக இருக்காங்க. இது ஒரு பிளைண்ட் ஸ்கூல். அதனால் அவங்கள வந்து அந்த அமானுஷம் எதுவும் பண்ணலை. அங்கே நிறையா பேர்ட்ஸ் இருக்குது. பேர்ட்ஸ் வந்து அது வந்து நமக்கு காட்டி கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக சர்வை பண்ண முடியும் அப்படின்னு. அங்கே நிறையா மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் வர ஆரம்பிச்சிச்சு. அதில் அந்த பொண்ணும் பையனும் நம்ம சேஃபான பிளேஸுக்கு வந்துட்டோமா அப்படின்னு ஒரு எமோஷனாக சொல்கிறாங்க. அதை பார்த்து கண் கலங்கிட்டா. இந்த உலகத்தில் கண்ணை திறக்காமல் வாழ வேண்டிய நிலையை வந்தாலும் நம்பிக்கை மட்டும் திறந்திருந்தா நம்ம ஈஸியாக சர்வை பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. டாட்டா, பாய் பாய்.